மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, எல்லார் பேரையும் இன்னைக்கு வச்சு சும்மா அரங்கத்தை செதற விட்டாரு தலைவர். ஒரு சில நேரத்தில் நம்ம எதை தான் ஒழிச்சு வச்சு பேசினாலும் அதெல்லாம் ஒரு நாள் வெளியில் வெடிக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தீபாவளி கொளுத்துற மாதிரி நம்ம தலைவர் வச்சு செஞ்சுட்டாரு எல்லாரையும். தலைவர் வர்றாருன்னா கம்பல்சரி ஃபர்ஸ்ட் ஓட்டு எங்கள் வீட்டிலேருந்து அவருக்கு தான். எங்கள் வீட்டில் எல்லார் ஓட்டுமே விஜய்க்கு தான், எப்பயுமே தளபதிக்கு மட்டும்தான். இந்த ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து இவங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, மக்களுக்காக தான் எதிர்க்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஏன்னா எந்த ஒரு தலைவர்கள் வந்தாலும் அவங்கவுங்க இதோ மட்டும்தான் சைட்ல பாக்குறாங்களே தவிர மக்களை யாரும் பார்த்து ஒரு விஷயம் எதுவுமே பண்றது கிடையாது. என்னதான் இறங்கி நாங்க வந்து இங்க வந்தோம், அங்க வந்து பார்த்தோம், அங்க பொதுக்குழு மீட்டிங் போட்டு நாங்க இவங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும், அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது ப்ரோ. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒருத்தன் பார்த்து கஷ்டப்படுறான்னா அவனை நேரடியா போயிட்டு சந்திச்சு ஒரு விஷயத்தையும் பண்ணாரு பாத்தீங்களா. ஒரு சில நேரத்துல கஷ்டங்கள் வரும்போது அவர் தான் ப்ரோ தலைவர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவர் மறைமுகமா தானே சொல்லிட்டு இருந்தாரு, அந்த ஆட்சி இவர் தான் வரப்போறாரு அப்படிங்கறத சொல்லல. இப்போ வந்து மக்களாட்சி தான் வரப்போகுதுங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா. விஜய் வந்து நம்ம மக்களாட்சி கொண்டு வர போறாரு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு குடும்ப ஆட்சி தான் அரசியல் நடந்துட்டு இருக்கு. நம்ம தலைமுறையா குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். வேணாங்க, நம்ம மக்கள் அரசியல் எப்பங்க பண்றது, மக்கள் அரசியல் வேணுங்க. நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்தா நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சர் பயங்கரமா இருக்கும்னு, ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா கல்வி வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அப்படின்றதுனால விஜய் அவர்கள் தான் வரணும். நாங்க ரொம்ப போராடிட்டு இருக்கோம். எங்க ஊர் வந்து சொந்த ஊர் தஞ்சாவூர். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து அந்த ஊர்ல உள்ள பிரசிடென்ட், அந்த கவுன்சிலர் அவங்க கிட்ட சொல்லி இந்த காசை கொடுத்து இந்த ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வராம, காசு கொடுக்காம இருந்தா கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் தான் வருவாங்க. 100% விஜய் அவர்கள் தான் வரணும். அதுதான் நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அவங்களும் ஆளுங்கட்சி, அவங்கள எதிர்க்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுட்டு அவரை எதிர்க்கணும் சாதாரணமே இல்லை. அவங்க வந்து காலமா ஆண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள எதிர்க்கிறதுக்கு ஒருத்தர் புதுசா பிறந்திருக்காருல்ல, அது வந்து சூப்பர் தானே. ஏன்னா அவங்க தாத்தால இருந்து அவங்க பேரன் வர அவங்க தான் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. வேற யாருமே புதுசா வர முடியல. கட்சியில இருந்து அவங்க தாத்தா, மகன், மகன் எல்லாருமே அவங்க தான் வராங்க. விஜய் வந்து அந்த வந்து கண்ட்ரோலை வந்து மாற்றணும்னு நினைக்கிறாரு. அவர் வர்றது நல்லதுதான். ஏன்னா விஜய்க்குனா அங்கே சப்போர்ட் ஃபுல்லாக இளைஞருங்க ஃபுல்லாக சப்போர்ட். அதனால தான், ஏன்னா அவர் ஜெயிச்சிருவாருன்னு ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கும். அதனால அவரை வந்து தப்பா பேசுறாங்க டிஎம்கே. எப்படியும் டிமோட்டிவேட் பண்ணி அவரை வெளியே தூக்கி போட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் அதெல்லாம் கண்டுக்காம சிக்ஸரா அடிச்சுட்டு எப்படியும் 2026 கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் பேசின பேச்ச தான், அவர் தான் வருவாருன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. எப்படி இவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க எடுத்த உடனே? இல்லை, எல்லா ஸ்டேஜ்லயும் அவர் பெண்களுக்காக பேசியிருக்காரு. அதை வச்சு பார்க்கையில அவர் நல்லா பண்ணுவாரு. அவர் வந்தா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாரு பெண்களுக்குலான்னு. அதை வச்சு அவர் வந்து நல்லா பண்ணுவாரு, நம்பிக்கை இருக்கு. 2026 திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் ஓகே. ஆமா, திமுகவுக்கும் டிவிக்கு தான் போட்டி நடக்குது, பயங்கரமா நடக்குது, போர் நடக்கிற மாதிரி. அதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு ரொம்ப நம்ம சந்தோஷமா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல. கண்டிப்பா விஜய் தான் ஜெயிக்க போறாரு. நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா. சூப்பர், எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் தமிழகம் காணாத ஒரு தேர்தலை மோடிஜி அவர்களே தமிழகமே பார்க்காத ஒரு தேர்தலை பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, கேட்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது என்ன எவ்வளவு பெரிய விஷயம். என்னன்னா எல்லாருமே வந்து இது வந்து இப்ப நம்ம வந்து இந்த நிறைய பேர் வந்து மீடியா தெரியாத மக்கள் வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மீடியா தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து இதை புரிய வைக்கணும். மீடியா வந்து நம்ம பாக்குறோம், அதனால நம்ம வந்து கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போய் நம்ம ஜெனரேஷன்ல நம்ம தாத்தா பாட்டி இவங்களுக்கு வந்து மீடியா பத்தி ஒன்றும் தெரியாது. இப்ப இவங்களோட ஓட்டு தான் டிஎம்கேக்கு போகும். ஏன்னா அவங்க டிஎம்கேல போய் கரெக்டா உதயசூரியனா அதிலே போய் குத்திட்டு வந்துருவாங்க. இப்போ அது வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியும். இது கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் வந்து புரிய வைக்கணும். நம்ம வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த ஓட்டு வந்து நம்ம எப்படி போடணும். காசு வாங்கி உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. நம்ம காசு தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. நீங்க 5000 ரூபாய் வாங்கினாலும் சரி, ஒரு ஓட்டுக்கு 10,000 வாங்கினாலும் சரி, உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் நீங்க முடிவு பண்ணி கரெக்டா பார்த்து நம்ம விஜய் சார் அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வைக்கிறோம். எப்படி மகளிர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா விஜய்க்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடி 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதை கொடுக்கறதுனால எல்லாரும் ஏங்க என்னங்க 1000 ரூபாய் கொடுக்குறாரு? அவர் பிரியா ஒரு வந்து ஒரு 10 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து லேடிஸை கவர் பண்ண வைக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணுமே நினைக்காதுங்க. எல்லாமே மகளிர்னா என்ன, எல்லாருமே கரெக்டா ஆயிட்டாங்க. ஒரே ஒரு இந்த பக்கத்துல ஒரு போற பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 10 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்து ஓட்டு வாங்கிட முடியுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் தான் வர போறாரு. நம்ம எல்லாம் பார்க்க தான் போறோம். சூப்பரா வர போறோம். விஜய் சார் தான் ஜெயிக்க போறாரு. நம்ம எல்லாரும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி விஜய்
அவர்களுக்கு ஓட்டு போட சொல்லி நம்ம எல்லாருமே வந்து நம்ம சொல்லணும். அது மாதிரி பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்லணும். மீடியாவில் மட்டும்தான் வருது இது. நான் என்ன சொல்றேன்னா ஒரு வில்லேஜுக்கும் இது வந்து புரியணும்னு சொல்றேன். இல்லைங்க, இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இலவச பஸ் கொடுக்குறாங்க, இலவச அரிசி கொடுக்குறாங்க. எங்களுக்கு இலவசமே வேணாங்க, ஒண்ணுமே இலவசம் வேணாம். எங்களுக்கு வந்து இலவசமே விட்டுருங்க. நீங்க வந்து குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியல் பண்ணாதீங்க தயவு செய்து. உங்க குடும்ப அரசியல இனிமே நடக்காது, அதோட முடிஞ்சிச்சு. உங்க குடும்ப அரசியல் இதோட ஓர கட்டிட வேண்டியதான். நீங்க இப்ப விஜய் சார் தான் வர போறாரு, மக்கள் ஆட்சி நடக்க போகுது, மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக போறாங்க. 2026 விஜய் வந்து திமுக ஓட விடுவாரா? கண்டிப்பா 100% ஓட விடுவார். நம்ம எல்லாம் சேர்ந்துதான் ஓட விட போறோம். 2026 ஆட்சி அமைக்க போறாரு. திமுக எல்லாம் திரும்பி பார்க்காம ஓட விரட்ட போறாரு, ஓடிட்டே இருக்க போறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு மக்கள் ஆட்சியை கொண்டுட்டு வருவோம். நீங்க எல்லாருமே சேர்ந்து விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா புதுசா ஒருத்தர் வந்திருக்காருல, என்கரேஜ் பண்ணுங்க, சூப்பரா பண்ணலாம். நம்ம வீட்டுல உள்ள ஒரு தாத்தா பாட்டி அண்ணன் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க. புரிய வச்சு நல்ல ஒரு அரசியலை கொண்டுட்டு வாங்க. நம்ம தான் கொண்டுட்டு வரணும். நம்மளே ஓட்டு போட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் காசுக்கும் ஒரு 10 ரூபாய் டிக்கெட்டுக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு எஜுகேஷன் வேணுங்க. நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்ம தான் அமைக்கணும். இப்போ நடக்கிற அரசு எப்படி இருக்கு? இப்போ நடக்கிற அரசை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல ப்ரோ, சொல்லவே தேவையில்ல. ஃப்ரெண்ட் ப்ரொடெக்ஷன்னாங்க, அப்புறம் யூத் ப்ரொடெக்ஷன்னாங்க, ஒரு ப்ரொடெக்ஷனும் காணாம். ரேஸ் ஓட்டுறதுக்கும் கிரிக்கெட் ஆடுறதுக்குமே இங்கே கரெக்டாக இருக்குது. மக்களை வச்சு செய்கிறாங்க. டிஎம்கேவும் எல்லாருமே டைரெக்டாகவே சொல்லிடலாம், தப்பு கிடையாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு எங்களெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்கள் தலைவர் எங்களுக்கு பக்காவாக தாங்கிறாரு. ஏன்னா எதிர்த்து நின்னாதான் யூத்தாக இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவன் தான். அது எப்பவுமே எங்கள் விஜய் மட்டும்தான். ஓகே, இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. 2026 நீங்க யாருமே பார்க்காத ஒரு எலெக்ஷனாக இருக்க போகுது. கம்பல்சரி ப்ரோ, கம்பல்சரி. ஏன்னா சுயேட்சையா நிற்கிறாரு, ஒரு கூட்டணி கூட கிடையாது. சுயேட்சையா நின்று வின் பண்ணுவார் எங்கள் தலைவர் கண்டிப்பா. அதனால எங்கள் எல்லாரோட்டும், எங்கள் ஃபேமிலியிலேருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு எல்லாருமே தளபதிக்கு மட்டும்தான். தமிழகத்தில் இதுக்கு மேலே எவ்வளோ கட்சிகள் இருக்கு? கண்டிப்பா அவங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக விசஸ் தாவேகா, இது 2 கட்சிகளுக்கு தான் போட்டின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க கருத்தை பத்தி? கம்பல்சரி ப்ரோ, கம்பல்சரி போட்டி இருக்கும் தான். ஏன்னா இவங்க வந்து அவங்க ஃபாதர் ஜெனரேஷன்லேருந்து மறுபடியும் சன்னு, இப்போ சன் இன்லா, மறுபடியும் அண்டர் சன்னு, எல்லாருமே லைனாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தலைவர் அப்படி கிடையாது. பையனை ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு சுயேட்சையாக தான் கட்சியில் இறங்கியிருக்காரு. அதனால எப்பயுமே வெயிட் தான் ப்ரோ, காம்படிஷன் இருக்க தான் செய்யும். திமுக நினைச்சா விஜய் வெளியே தூக்கி போடலாமா? திமுக நினைச்சா விஜய் வெளியே தூக்கி போடலாமான்னு சொல்றது வந்து போடலாம், ஆனால் போடவும் முடியாது. ஏன்னா ரெண்டுமே இருக்கு. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி, அவங்க இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இப்ப படத்துல இருந்து எல்லாமே அவங்க தான் ஆல் ரூல் எடுத்துக்காங்க. இப்ப விஜய்ன்ட்டு மட்டும்தான் ஃபுல்லா ப்ரொடியூசர், ஃபுல்லாமே எல்லா படத்துக்குமே. இப்ப அவங்க இல்லாம அந்த சினிமாவே ஓட்ட முடியாத நிலைமைக்கு இருக்கு. அப்ப விஜய்க்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குதான், யாரும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா விஜய்க்கு மக்கள் சப்போர்ட் இருக்கிற வரை அவங்களுக்கு காசு பலத்துல அவங்க வெயிட்டா தான் இருக்காங்க. ஆளுங்கட்சி வேற, ஏன்னா தொடர்ந்து 5 வருஷம் ஆண்டுட்டாங்க. அதனால அவங்க வந்து விஜய் எதுக்கணும், தூக்கணும் தான் நினைப்பாங்க. விஜய் தூக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் தூக்குறதுக்கு வந்து, ஏன்னா வெளியே வந்து ரசிகர் கூட்டம் அதிகம் அவருக்கு வந்து. அவரை ஈஸியாலாம் தூக்கிடலாம் முடியாது. அவர் நிக்கிற இடத்துல அவர் ஜெயிப்பாரு, கண்டிப்பா ஜெயிப்பாரு. இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா பேர் சொல்லாம இருக்காரு. இன்னைக்கு வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமா பேசியிருக்காரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு விஜயோட இந்த ஆட்டிடியூட்? விஜயோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குன்னா, அவர் இப்ப தைரியம், ஏன்னா யாருக்குமே அந்த தைரியம் சீக்கிரத்துல வராது. இவருக்கு வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் கட்சியை ஆரம்பிச்சாரு. அவரை வந்து உடனே எதிர்க்கல திமுக. இவர் உடனே எதிர்க்கிறாரு. ஏன்னா ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம மக்களுக்கு நல்லா செய்வார். யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்னா ஒரு இது. கமல்ஹாசனுக்கு இல்லாத தைரியம் விஜய்க்கு வந்திருக்குன்றீங்களா? எஸ், அப்கோர்ஸ். விஜய்க்கு, ரஜினிக்கு இல்லாத தைரியம் கூட விஜய்க்கு இருக்கு. ஏன்னா அவரை மாதிரி யாருமே தைரியமா நான் பேசலையே மேடையில ஏறி. நான் ஆளுங்கட்சியில இல்ல, பிஜேபியே எதிர்க்கிறாரு, மோடி கீடின்னு. எதை வச்சு சொல்றீங்க ரஜினிக்கு தைரியம் இல்லை அப்படின்னு? ரஜினிக்கு தைரியம் இல்லை, ஏன்னா வரேன்னு சொன்னாரு. லாஸ்ட் வர வரவே இல்லையே அவரு. ஆனா இவர் வரேன்னு சொன்னாரு. இவர் வந்து அப்படியே மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல இருந்தவர். அவர் பாக்ஸ் ஆபீஸை விட்டுட்டு வர்றாருன்னா அதுக்கு தைரியம் தாங்க முக்கியம்.